ஹாய் ஹலோ இன்னைக்கு வந்து கிளாத் கட் பண்ணுறது பார்க்கலாம். ப்ளவுஸு ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் வந்து நம்மளுடைய லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த எண்டை வந்து கரெக்டாக ஷேப்பாக வந்து ஒரு ரெண்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த லாஸ்ட் எண்ட்லேருந்து 1.5 நல்லா பார்த்துக்கோங்க. 1.5 வந்து எடுத்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. 1.5 நெக்ஸ்ட்டு வந்து லைன் போட்டதுக்கப்புறமா ஃபுல் லென்த் எவ்வளவு நமக்கு 15.5 கரெக்டாக அந்த உங்களுக்கு இருக்கிற மெஷர்மெண்ட் அளவை கரெக்டாக அதில் அந்த லைனில் 0.5 வச்சுட்டு அந்த 15 பாயிண்ட் எங்கே முடியுதோ அதில் கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அதை வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுக்கிட்டு பாருங்கள் லைன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன வேணும்னா நெக் வைடு வேணும். நெக் வைடு வந்து 2.5 கொடுத்து அதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட நெக் லென்த் எவ்வளவு பேக் நெக் லென்த்து 9.5 வேணும். அந்த நெக் வைடு இருக்குல்ல அதிலேருந்து கரெக்டாக 9.5 மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ணதுலேயே நம்ம நெக் வைடு வந்து மெஷர் பண்ணணும் 2.5. ஏன்னா நமக்கு மேலேயும் கீழே ஒரே மாதிரி வரணும். நெக்கு 0.5 கொடுத்துட்டு அந்த ரெண்டு டாட்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டோம்னா நம்மளுடைய நெக் பார்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்து எவ்வளவு 2.7 வந்துச்சா அது ஷோல்டர். அதுக்கப்புறமா ஆம்கோல் லென்த் வந்து 6.2 எனக்கு எவ்வளோ வந்திருக்கோ அதை நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கிடச்சிருக்க மார்க்கை கொடுங்க. 6.2 கொடுத்துட்டு நம்ம அந்த 0.2 கொடுத்துருக்க இதுலேயும் நம்மளுடைய ஷோல்டர் அளவு அதில் நம்ம பார்க்கணும். கரெக்டாக நம்மளுடைய ஷோல்டர் அளவு இந்த பாயிண்டில் இருக்கான்னு. அப்படி இல்லைன்னா அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த 2 டாட்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. லைன் போட்டு விட்டு இந்த பக்கம் அந்த எண்டில் வந்து சும்மா ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. அது வந்து அடுத்தது கூட வரக்கூடிய மெஷர்மெண்ட் அதில் வரும். என்ன வரும்னா செஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம அதில் மார்க் பண்ணணும். 8.5 செஸ்ட் ரவுண்ட் கரெக்டாக அந்த எண்டில் இருந்து நம்மளுடைய அந்த லென்த் முடிகிற இடத்துல 8.5 கரெக்டாக அதில் வரும் நமக்கு. இருங்க ஒரு நிமிஷம் கரெக்டாக பார்த்துக்கோங்கன்னா அதில் எண்டில் இருந்து இங்கே வைக்கும்போது 8.5 இருக்கும். தென் அதில் இருந்து நம்மளுடைய ஸ்டிச்சிங் வந்து எவ்வளோ விடணும்னா 1.5 8.5 முடிகிற இடத்துலேருந்து 1.5 வந்து மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் கர்வ் வந்து 1.2 வரும். அதில் பாயிண்ட் பண்ணி நம்மளுடைய அந்த அந்த ஆம்கோல் லென்த் படுத்தோம்ல அதில் சென்டர் பார்க்கணும். சென்டர் எப்படி பார்க்கணுன்னா டேப்பை வச்சுட்டு டேப்பை 2ஆக ஃபோல்டு பண்ணினீங்கன்னா அந்த ஃபோல்ட் ஆகிற அந்த சென்டர் பார்ட்டு தான் நம்மளுடைய சென்டர் பகுதி. அதையும் இங்கே அந்த கர்வ் எடுத்துருக்க ஒரு பாயிண்ட் இருக்குல்ல அதையும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்மளுடைய கர்வ் வந்து கரெக்டாக கிடைக்கும். நான் வரைகிறேன் பார்த்தீங்களா? அதை கரெக்டாக அந்த கர்வ் கிடைக்கும். இல்லை நீங்கள் கர்வ் ஸ்கேல் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். கர்வ் வரைஞ்சிட்டு நான் மார்க் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் டார்க்காக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட் ஒன்று இந்த பார்ட்டு இந்த 2 லைனும் சேர்ந்து வர்றது அது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு தேவை. நெக்ஸ்ட்டு வந்து வேஸ்ட் ரவுண்டு கீழே நம்ம 1.5 வச்சுருக்கோம்ல அதனுடைய லென்த்து போட்டு அதுலேயும் 1.5 கொடுத்து மேலே நம்ம லைன் கொடுத்துருக்கோம்ல அதை 2ம் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் வந்து ட்ராப் பண்ணணும். நான் ஒரு அரை பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஒரு கர்வ் மாதிரி போட்டிருக்கேன் ரவுண்டு நெக்கு. உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்கோட லென்த் வந்து இதில் மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட் நெக்கு பேக் முடிச்சுட்டு ஃப்ரண்ட் நெக் வைடு வந்து சேம் தான். லென்த் மட்டும் மார்க் பண்ணி ஃப்ரண்ட் நெக்கு இதில் ட்ராப் பண்ணணும். கர்வ் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ கர்வ் போட்டுக்கலாம். இல்லை வேறு என்ன டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கை ட்ராப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணணுன்னா இதில் பேக்கு ஃப்ரண்ட் அப்படின்ட்டு ரைட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, இத கட் பண்ணணும். நான் கட் பண்றேன் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த எண்ட கட் பண்ணிட்டு, அந்த கர்வ கட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் கட் பண்ணிட்டு, ஃப்ரண்ட் நெக்க மட்டும் தான் கட் பண்ணணும். பேக் நெக்க இப்ப கட் பண்ணக்கூடாது. பாருங்க. ஃப்ரண்ட் நெக் தான் நான் கட் பண்றேன். பேக் நெக்க கட் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட் நெக்க கட் பண்ணிட்டு, பேக் பீஸ எடுத்துறணும். பேக் அப்படியே இருக்கு பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்மளுடைய கட் பண்ண பார்ட் இருக்கும்ல கிளாத்து, அதிலேயே திருப்பி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா, நான் போடுற மாதிரியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு நம்ம அத ட்ரேஸ் பண்ணணும். நம்மளுடைய ஷோல்டர், அப்புறமா ஃப்ரண்ட் நெக்கு நம்ம கட் பண்ணியிருப்போம்ல, ஃப்ரண்ட் நெக்கு, அப்புறமா ஆர்ம்கோல் இது எல்லாம் வந்து பேக் பீஸ்ல இருக்கிறத அப்படியே நம்ம இந்த கிளாத்ல வந்து ட்ரேஸ் பண்ணணும். ஃப்ரண்ட் நெக் அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். வேற எதுவும் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தெல்லாம் பண்ணணும்னு இல்ல. அப்படி பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஆம்கோல நான் ஆல்ரெடி மார்க் பண்ண சொல்லியிருந்தேன்ல, அத நீங்க அந்த பாயிண்ட்ட லைட்டா அந்த நம்ம ட்ரேஸ் பண்ற கிளாத்ல மார்க் பண்ணிட்டு, பாருங்க நான் மார்க் பண்றேன்னா, மார்க் பண்ணிட்டு அதில ஒரு 1/2 இன்ச் அந்த சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன்ல, அதில இனி ட்ரேஸ் பண்ணிட்டு பேக் பீஸ்ல வந்து பேக் நெக்க கட் பண்ணி எடுத்துருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா 2 நெக்கும் சேமா இருக்கிற போல இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு எதில நாட்சஸ் வேணுமோ அதில போட்டுக்கோங்க. இப்போ அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஆம்கோல்ல அதில 1/2 இன்ச்சு கீழ இறக்கி டாட் பண்ணிட்டு, அந்த 3 லைனையும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா, அந்த கைக்குழின்னு சொல்லுவாங்கல்ல, அது நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பேஸ்லேருந்து நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணியிருப்போம்ல, அதிலேருந்து அந்த பேஸ்லேருந்து எங்கே முடியுதோ அதில் ஒரு பாயிண்ட் வைக்கணும். அதுதான் நம்மளுடைய பேஸ்லேருந்து. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்டு அதை மார்க் பண்ணணும். ஃப்ரெண்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து அப்பர் பாயிண்ட் எழுதி வச்சுருப்போம்ல, அதை வந்து இந்த ஷோல்டர்லேருந்து எங்கே இருங்க காமிக்கிறேன். நம்ம அந்த ஜாயிண்ட் பண்ணியிருப்போம்ல, அதிலேருந்து சாரி ஒரு நிமிஷம். நம்ம ஃப்ரெண்டு பண்ணியிருப்போம்ல, அதிலேருந்து அப்பர் எங்கே முடியுதோ அந்த பாயிண்ட்லேருந்து நம்மளுடைய கூக் சைடு ஜாயிண்ட் இருக்குல்ல, அதை மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச்சிங் வந்து 2 கொடுக்கணும். 2 கொடுங்க. நம்ம அங்கே பேக்கு 1 பாயிண்ட் கொடுத்துருந்தோம். இதுக்கு வந்து 2 கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். அது வந்து அப்புறமா அந்த 3 லைன் நம்ம பேஸ்லேருந்து அப்புறமா அந்த ஃப்ரெண்டு ஜாயிண்ட் இது எல்லாம் நம்ம சேர்த்தோன்னா நம்மளுடைய ஃப்ரெண்டு பார்ட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட் அந்த கர்வோட சேர்த்து நம்ம கட் பண்ணணும். இவ்வளோதான் ஃப்ரெண்டு பார்ட்டு. கட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து டாட் மார்க் பண்ணுறதும் ஸ்லீவ் கட் பண்ணுறதும் காமிச்சு தரேன். ஒரே வீடியோவில் இருக்குது. ஆனால் அது வந்து ரொம்ப லென்த்தாக போகிறனால இந்த 2 மட்டும் நான் காமிச்சிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு அந்த பேஸ்லேருந்து முடிகிற இடத்துல ஒரு சின்ன நாட்சஸ் போட்டுக்கோங்க. அது நமக்கு டாட்டுக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.